உன்னை நான் அழைத்தேன், உன் பெயரை நான் பொறித்தேன். என் பணிக்காக யார் செல்வார்? என் பணிக்காக யார் செல்வார்? அப்படியே பாருங்க, இங்கே பாருங்க. அண்ணா இங்கே பாருங்க, பிடிச்சிருக்கோம். பாருங்க இங்கே போட்டா பாருங்க. அன்பின் ஊற்றை அருளின் சுனையே உன்னை நான் பாடுவேன். வாழ்வாகும் உந்தன் வார்த்தையை கேட்க மகிழ்வுடன் தினம் நாடுவேன். மகிழ்வுடன் தினம் நாடுவேன். கண்மணி போல என்னை காக்கும் அன்பு தாயாகினார். கடல் மலையும் நான் கடந்து சென்றாலும் எந்த துணையாகினார். அன்பின் ஊற்றை அருளின் சுனையே உன்னை நான் பாடுவேன். வாழ்வாகும் உந்தன் வார்த்தையை கேட்க மகிழ்வுடன் தினம் நாடுவேன். மகிழ்வுடன் தினம்
அழகின் தரிசனம்தான் சலங்கை ஒலிகளால் இனிய ஜதிகளால் உன்னை பாடுவேன் அருள்பவனே ஆள்பவனே அருட்சுடரே அன்பரசே அன்பின் நோற்றை அருளின் சுனையே உன்னை நான் பாடுவேன் வாழ்வாகும் உந்தன் வார்த்தையை கேட்க மகிழ்வுடன் தினம் நாடுவேன் மகிழ்வுடன் தினம் நாடுவேன் இசை பாடும் குயிலும் அசைந்தாடும் மயிலும் எல்லாம் உன் புகழ் பாடுதே உயர் தோங்கும் மலையும் பாய்ந்தோடும் நதியும் எல்லாம் உன் அருள் பாடுதே இசை பாடும் குயிலும் அசைந்தாடும் மயிலும் எல்லாம் உன் புகழ் பாடுதே உயர்ந்தோங்கும் மலையும் பாய்ந்தோடும் நதியும் எல்லாம் உன் அருள் பாடுதே படைப்புகளில் பரம்பொருளே மனிதன் என்பதும் புனிதம் என்பதும் உந்த தரிசனம்தான் பாட்டல் பாடுவேன் நடனமாடுவேன் உந்த அருளிலே வாழ்விலே அருள்களே மழையினரே பொழிபவனே அன்பின் ஊற்றை அருளின் சுனையே உன்னை நான் பாடுவேன் வாழ்வாகும் உந்தன் வார்த்தையை கேட்க மகிழ்வுடன் தினம் நாடுவேன் மகிழ்வுடன் தினம் நாடுவேன் கண்ணின் மணி போல என்னை இவன் காக்கும் அன்பு தாயாகினான் கடல் மலை நான் கடந்து சென்றாலும் என்ன துணையாகினான் அன்பின் ஊற்றை அருளின் சுனையே உன்னை நான் பாடுவேன் வாழ்வாகும் உந்தன் வார்த்தையை கேட்க மகிழ்வுடன் தினம் நாடுவேன் மகிழ்வுடன் தினம் நாடுவேன்
பிள்ளைகளாவோ. திருப்பலியில் கூடுங்கள், இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள். திருப்பலி முன்னுரை. வெள்ளி விழாவே நீ வந்தாய் பல நினைவுகளோடு. புதிய தொடக்கங்கள் புதிய வளர்ச்சிக்கு, புதிய உயரத்திற்கு வழிவகை செய்கிறது. உன்னை அழைத்ததும் நானே, உரிய பணியை செய்ய உன்னை அழைத்ததும் நானே என்ற ஆண்டவரின் அற்புத வாக்கை அனுதின வாழ்வாக்க தன்னையே இறைக்கரத்தில் அர்ப்பணித்த அருட்பணி அமலதாஸ் அவர்களுக்கு வெள்ளி விழா. நல்ல தொடக்கம் பாதி வெற்றி என்பதன்படி நன்றி உணர்வோடு திளைத்திருக்கும் இவ்வேளையில் நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றி கூறுவோம். கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்ப்பார் அல்ல நம் பாசமிகு தந்தை, மாறாக கட்டுக்கட்டாய் அறுவடை செய்து திருப்பியவர்கள். மழலையாய் மண்ணில் பிறந்து மாபரன் பணி செய்ய அழைக்கப்பெற்று கல்வி பல கற்று கருத்தாய் வளர்ந்து காருண்ய கடவுளின் கருணையை கடலளவு பெற்ற நம் பாசமிகு தந்தை அவர்களுக்காக ஜெபிப்போம், சிறப்பாக வாழ்த்துவோம். திரு அருள்சாமி திருமதி ரெஜினால் தம்பதியருக்கு 11/9/1964 ஆண்டில் 2வது முத்தாக உதித்தவர் நம் பாசத்தந்தை அவர்கள். தாய் தந்தையின் அன்பாலும் உடன்பிறப்புகளின் பாசத்தாலும் வளர்க்கப்பட்டவர்கள். தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்னே அறிந்திருந்தேன், நீ பிறக்கும் முன்னே உன்னை திருநிலைப்படுத்தினேன் என்ற இறைவார்த்தையை இதயத்தில் உணர்ந்து சேசு சபையை தேர்ந்தெடுத்து விருப்ப நிலை, ஆயத்த நிலை, நவதுறவு நிலையில் இணைந்து பயிற்சியை தொடர்ந்த காலகட்டத்தில் பெற்ற இறை அனுபவம், பயிற்சிகள், வெற்றிகள், தோல்விகள் போன்ற ஏற்றத்தாழ்வுகளில் உடனிருந்து நம் பாசமிகு தந்தை அவர்களை உற்சாகப்படுத்திய உருவாக்குனவர்களுக்காக நன்றி கூறுவோம். வீறு கொள், துணிந்து நில், அஞ்சாதே, கலங்காதே, ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன் என்ற இறைவார்த்தையை நம்பி இளந்துறவு பயிற்சிக்கு உட்படுத்திய உருவாக்கினர்களுக்காகவும் நன்றி கூறுவோம். தூய பவுல் உயிர்த்த ஆண்டவரால் தடுத்தாட்கொள்ளப்பட்ட பின் கிறிஸ்துவை ஆதாயமாக்கும் பொருட்டு தன்னை வெறுமையாக்கி கிறிஸ்துவை அறிவிக்க உந்தி தள்ளப்பட்டது போல அருட்பணி அமலதாஸ் அவர்கள் இறைவனில் தன்னை கையளிக்க இயேசு சபையில் 10/5/2000 அருட்பணியாளராக இணைக்கப்பட்டார்கள். அருட்தந்தை அவர்கள் கல்வி பணியை மிக நேர்த்தியாக, அன்பால், அரவணைப்பால், பகிரும் குணத்தால் ஏழைகளுக்கு உதவுவதில் வல்லவராயிருந்து செயல்படும் அவர்கள் இந்த 25 ஆண்டுகளில் வழிநடத்தி காத்து வந்த இறையருளும் இறை வல்லமையும் தூய ஆவியாரும் தொடர்ந்து இவர் பணியில் வழிநடத்த இவரோடு இணைந்து நன்றி கூறி ஜெபிப்போம். வாருங்கள். பிரியமானவர்களே, வெள்ளி விழா நாயகரின் திருப்பலி ஆரம்பிக்க இருப்பதால் முன் இருக்கைகளில் அனைவரும் வந்து அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆங்காங்கு பின்னாடி இருக்கவங்களாம் முன் இருக்கைக்கு வாங்க, தயவு செய்து வாருங்கள். குறிப்பு: உங்கள் கைகளில் இருக்கும் கைபேசிகளை அணைத்து விட வேண்டும். திருப்பலி நேரத்தில் கைபேசியை எடுத்துக்கிட்டு அங்கே இங்கேயும் யாரும் போகக்கூடாது. ஃபோட்டோ எடுக்கிறவங்க எடுப்பாங்க. தயவு செய்து அதை கடைபிடிக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். பக்தியோடு இந்த வழிபாடில் பங்கெடுத்து வெள்ளி விழா நாயகருக்காக ஜெபிக்க உங்களை மிக்க பணியோடு கேட்டுக்கொள்கின்றோம். பின் இருக்கைகளில் இருப்பவர்கள் முன்னிருக்கைகள் வாங்க, நிறைய இடம் இருக்குது. நீங்கள் வந்த பிறகு தான் குருக்கள் பவனி வருவார்கள். தயவு செய்து முன்னாடி வாங்க ப்ளீஸ். உண்மையாக தேடும் அனைவருக்கும்
அனைவருக்கும் அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் வாருங்கள். உண்மையாக தேடும் அனைவருக்கும் அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் வாருங்கள். மகிழ்ச்சியோடு நாம் அவரை நாடுவோம், மகிழ்ச்சியோடு நாம் அவரை நாடுவோம். நினைப்பதெல்லாம் நிறைவேற்றுவார், நன்மைகளால் நம்மை நிரப்புவார். திருக்குளமே வாருங்கள், திருப்பலியில் கூடுங்கள், இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத தேவன் தன்னையே பலியாக தருகிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத தேவன் தன்னையே பலியாக தருகிறார். அவரின் யாகத்தால் வாழ்வு பெறுகிறோம், அவரின் யாகத்தால் வாழ்வு பெறுகிறோம். அவர் அன்பு பிள்ளைகளாவோ, அவர் அன்பின் சாட்சிகளாவோ. திருக்குளமே வாருங்கள், திருப்பலியில் கூடுங்கள், இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள். திருக்குளமே வாருங்கள், திருப்பலியில் கூடுங்கள், இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள். பெற்றோர், உடன்பிறப்புகள், உற்றார் உறவினர், நண்பர்கள் அனைவர் மூலமும் பெற்றுக்கொண்ட அன்பு, பாசம், அனுபவங்கள் அனைத்திற்காகவும் நம் வெள்ளிவிழா நாயகன் நம் பாசமிகு தந்தை அமலதாஸ் அவர்கள் ஒளியேற்றி இறைவனுக்கு நன்றி கூறுகிறார்கள். ஒளியாம் இறையே வாராய், எளியோர் நெஞ்சம் தனிலே. ஒளியாம் இறையே வாராய். அதனைத் தொடர்ந்து வெள்ளிவிழா நாயகரின் சித்தப்பா அருள்பணி குழந்தைசாமி அவர்கள் ஒளியேற்றுகிறார்கள். ஒளியாம் இறையே வாராய், எளியோர் நெஞ்சம் தனிலே. ஒளியாம் இறையே வாராய். தொடர்ந்து அருள் சகோதரி தனமேரி அவர்கள் ஒளியேற்றுகிறார்கள். ஒளியாம் இறையே வாராய், எளியோர் நெஞ்சம் தனிலே. ஒளியாம் இறையே வாராய். வெள்ளிவிழா நாயகரோடு இணைந்து பணியாற்றும் ஜாம்ஷெட்பூர் மறைமாநில அருட்பணியாளர் டோனி அவர்கள் ஒளியேற்றுகிறார்கள். ஒளியாம் இறையே வாராய், எளியோர் நெஞ்சம் தனிலே. ஒளியாம் இறையே வாராய். வெள்ளிவிழா நாயகரின் அத்தச்சி சூசை மேரி லூர்துராஜ் அவர்கள் ஒளியேற்றுகிறார்கள். ஒளியாம் இறையே வாராய், எளியோர் நெஞ்சம் தனிலே. ஒளியாம் இறையே வாராய், ஒளியாம் இறையே வாராய்.
தனிலே ஒளியாம் இறையே வாரா. அதனைத் தொடர்ந்து வெள்ளி விழா நாயகரின் மைத்துனர் திரு ஜேம்ஸ் அவர்கள் ஒளியேற்றுகிறார்கள். ஒளியாம் இறையே வாரா, எளியோர் நெஞ்சம் தனிலே ஒளியாம் இறையே வாராய், ஒளியாம் இறையே வாராய், எளியோர் நெஞ்சம் தனிலே ஒளியாம் இறையே வாராய். அதனைத் தொடர்ந்து வெள்ளி விழா நாயகரின் அத்தச்சி திருமதி நிர்மலா அவர்கள் ஒளியேற்றுகிறார்கள். விண்ணில் வாழும் விமலா, மண்ணில் வாழும் மாந்த, விண்ணில் வாழும் விமலா, மண்ணில் வாழும் மாந்த, உம்மில் என்றும் வாழ எம்மில் எழுமே இறைவா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பாசமிகு சகோதரிகளே சகோதரர்களே, தந்தை அமலதாஸ் அவர்களுடைய வெள்ளி விழாவில் கலந்து கொண்டு இந்த திருப்பலி வழியாக இறைவன் நமக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்தும் இவ்வேளையில் தடையாக இருக்கும் நம்முடைய பாவங்களுக்காக மனவருந்தி இயேசுவிடம் மன்னிப்பு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்
புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. தூயவரான தந்தை, உம் கிறிஸ்துவின் நிலையான குருத்துவத்தில் பங்கு பெறவும், உமது திரு அவையில் தொண்டு ஆற்றவும் தகுதியற்ற என்னை தேர்ந்தெடுத்தீரே. அதனால் நற்செய்தியை தளரா உறுதியுடனும் கனிவுடனும் போதிப்பவராகவும், உம்முடைய மறைபொருள்களை தகுந்தவாறு நம்பிக்கையாளர்களுக்கு வழங்குவோராகவும் நான் நிகழச் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமனாய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். உன்னை திருப்பணியில் அமர்த்திய போது உனக்குள் அருளப்பட்ட அருள் கொடையினை தூண்டி எழுப்பும். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திருவசனங்கள் 6-14 முடிய. அன்புக்குரியவரே, உன் மீது என் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்குள் எழுந்த கடவுளின் அருண் கொடையினை தூண்டி எழுப்புமாறு நினைவு கூறுகிறேன். கடவுள் நமக்கே கோலை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பு காட்டும் கொண்ட உள்ளத்தையே வழங்கி உள்ளார். எனவே நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகர்வதை குறித்தே அவர் பொருட்டு நான் கைதியாக இருப்பதை குறித்தோ வெட்கமடைய தேவையில்லை. கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்கு கொள். அவர் நம் செயல்களை முன்னிட்டு அல்ல, காலங்களுக்கு முந்திய தமது தீர்மானத்தின்படி
கிறிஸ்து இயேசு வழியாக நமக்கு அளிக்கப்பட்ட அருளின்படி நம்மை மீட்டு உள்ளார். நமக்கு தூய அழைப்பு விடுத்துள்ளார். நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு உலகில் தோன்றியதன் மூலம் இப்போது அருள் வெளிப்படப்பட்டுள்ளது. அவர் சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்யார். அந்த நற்செய்தி அறிவிப்பவனாகவும் திருத்தூதனாகவும் போதகனாகவும் நான் ஏற்படுத்தி உள்ளேன். இதன் பொருட்டே நான் இவ்வாறு துன்புற்று வருகின்றேன். எனினும் வெட்கமுறுவதில்லை, ஏனெனில் நான் யாரிடம் நம்பிக்கை கொண்டுள்ளேன் என அறிவேன். அவர் என்னிடம் ஒப்படைத்ததை இறுதி நாள் வரை காத்திட வல்லவர் என்கிற உறுதியான நம்பிக்கை எனக்கு உண்டு. கிறிஸ்து இயேசுவிடம் நம்பிக்கையும் அன்பும் கொண்டு என்னிடம் நீ கேட்ட நலம் தரும் வார்த்தைகளை மேல்வரி சட்டமாக கொள். நமக்குள் குடிக்கொள்ளும் தூய ஆவியால் ஒப்படைக்கப்பட்ட நல்ல போதனையை காத்துக்கொள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். ஆண்டவரே, என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். அவரே என் கற்பாரை அரணும் மீட்பும், அவரே என் கேடயம் வலிமையும் துணையும், அவரே என் கற்பாரை அரணும் மீட்பும், அவரே என் கேடயம் வலிமையும் துணையும். ஆண்டவரே, என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். என் துன்ப நாளில் பகைவர்கள் தாக்க என் அன்பு தேவன் அடைக்கலமானார். என் துன்ப நாளில் பகைவர்கள் தாக்க என் அன்பு தேவன் அடைக்கலமானார். நெருக்கடி இல்லாத இடத்திற்கு அழைத்தாரே, நேரிய அன்பு போல் என்னை காத்தாரே, நேரிய அன்பு போல் என்னை காத்தாரே. ஆண்டவரே, என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். அவரே, வழியையும் நலமாய் ஆக்கினார். அவரே, வலிமையை கச்சையாய் அளித்தவர் அவரே, வழியையும் நலமாய் ஆக்கினார். அவரே, எந்தன்
உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வார்த்தையானவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 3 இறை வசனங்கள் 13 15 முடிய. அதன் பின்பு இயேசு மலைமேல் ஏறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்களும் அவரிடம் வந்தார்கள். தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் 12 நியமித்தார். அவர்களுக்கு திருத்தூதர் என்றும் பெயரிட்டார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான வெள்ளி விழா நாயகரே, அவருடைய நன்றி திருப்பலியில் கலந்து கொண்டு ஜெபிக்க வந்திருக்கின்ற குருக்களே, இந்த நாளில் இவரை வாழ்த்துவதற்காக வந்திருக்கின்ற உறவுகளே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். எவ்வளவோ வேலைகள் இருக்கலாம், இருந்தாலும் இந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் இங்கே வந்திருக்கின்றீர்கள். ஒரு பாடலோடு நாம் இந்த மறையுரைக்குள் போவோம். நானே உன் கடவுள், முதலும் முடிவுமாய் நானே இருக்கிறேன். நானே உன் கடவுள், முதலும் முடிவுமாய் நானே இருக்கின்றேன். என் மக்களின் துன்பங்கள் கண்டேன், அவர் மனம் படும் வேதனை உணர்ந்தேன், அவர் அழுகுரல் நான் கேட்டேன். நாடும் நலமும் வாழ்வும் வளமும் வழங்கிட மனமு வந்தேன். யாரை நான் அனுப்புவேன், யாரை நான் அனுப்புவேன்? என்னை அனுப்பும், என்னை அனுப்பும், என்னை அனுப்பும், என்னை அனுப்பும். இதோ நான் இருக்கின்றேன். உலகம் அறியா
எளியவன், வாய்மொழி பேசா சிறியவன். உன் துணை இருந்தால், என்னுடன் நடந்தால், துணிவுடன் நான் செல்வேன். என்னை அனுப்பும், என்னை அனுப்பும், இதோ நான் இருக்கிறேன். நானே உன் கடவுள், வான் படைகளின் இறைவனாய் நானே இருக்கின்றேன். என் பெயரால் செல்பவர் யாரோ, என் செய்தியை சொல்பவர் எவரோ, என் பணியினை செய்வாரோ. அன்பும் மரமும் நீதியும் நேர்மையும் நிலை நிறுத்திடுவாரோ. யாரை நான் அனுப்புவேன், யாரை நான் அனுப்புவேன். என்னை அனுப்பும், என்னை அனுப்பும், என்னை அனுப்பும், என்னை அனுப்பும், இதோ நான் இருக்கிறேன். உலகம் அறியா எளியவன், வாய்மொழி பேசா சிறியவன். உன் துணை இருந்தால், என்னுடன் நடந்தால், துணிவுடன் நான் செல்வேன். என்னை அனுப்பும், என்னை அனுப்பும், இதோ நான் இருக்கின்றேன். ஆம், அன்பிற்குரியவர்களே, குருத்துவ வாழ்க்கையின் மையமே அதுதான். இறைவன் நற்செய்தி பணிக்காக தேர்ந்தெடுக்க விரும்புகின்ற பொழுது அவர் தாமே அருகிலிருந்து கரம் பிடித்து வழி நடத்துகின்ற கடவுளாக இருக்கிறார். குருத்துவ வாழ்வில் 25 ஆண்டுகளை கடந்து நடைபோட்டு கொண்டிருக்கும் நம்முடைய பாசமிகு தந்தை அருள் பணியாளர் அமலதாஸ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தோம். இன்றைய காலகட்டங்களில் சொல்லுவாங்க, 25 வருஷம் கடந்து வருவது என்பது ஒரு சாதாரண காரியம் கிடையாது. எப்படி உங்கள் வாழ்க்கையில் திருமண சில்வர் ஜூப்ளி கொண்டாடுவது ஒரு கஷ்டமான ஒரு காரியமோ பல பேர் இருக்கிறது கிடையாது. பல நோய்கள், பல கஷ்டங்கள். ஆனால் 25 ஆண்டுகளை அவர் கடந்து இன்னும் வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கின்றார். வேத சாட்சிகளின் இரத்தம் விசுவாசத்தின் வித்து என்று கூறுவார்கள். அப்பேற்பட்ட இரத்த சாட்சியமாய் திகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஓரியூர் செம்மண்ணிலே பிறந்தவர்தான் நம்முடைய தந்தை. இவருடைய குருத்துவ விருது வாக்கு என்பது கால் டு லவ் அண்ட் கால் டு சர்வ். அன்பை கொடுக்க, சேவையை செய்ய. அதிலும் குறிப்பாக இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு, யாருக்காக அவர் இந்த குருத்துவ பணியை மேற்கொண்டிருக்கிறாரோ அந்த மக்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை கொடுக்க. இவருடைய அன்பு அதுக்கு பின்னாடி வரும். ஆனால் கிறிஸ்துவின் அன்பை முதலில் கொடுக்க, கிறிஸ்து சேவையாற்றியதைப் போல இவரும் சேவையாற்றுவதற்காகத்தான் இந்த விருது வாக்கை அவர் எடுத்திருக்கின்றார். சிறிய வயதிலிருந்து இந்த அழைப்பை உணர்ந்து கொண்டதால் ஏழைகளில் இறைவனை கண்டு, கிறிஸ்துவை அறியாதவர்களில் இறைவனை கண்டு அவர்களை அன்பு செய்ய, அவர்களுக்கு சேவையாற்ற இறைவன் என்னை தேர்ந்து கொண்டார் என்று அவர் உறுதியாய் நம்பினார். அதனுடைய முத்தாய்ப்புத்தான் குருத்துவ அருள் பொழிவு. அதை கடந்து 25 ஆண்டுகளும் ஒரு 7-10 நாள் எக்ஸ்ட்ரா வந்திருக்குது இல்லைங்களா? இங்கே பணியை செய்ய ஏராளமான குருக்கள் இருக்கின்றார்கள், துறவிகள் இருக்கின்றார்கள். நான் குருவானவராகி கிறிஸ்துவை பற்றி அறியாத மக்கள் மத்தியில் நான் அவரை அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு விதையை தன் மனதுக்குள் வைத்து கொண்டவர்தான் அருள்பணி அமலதாஸ். இப்போ நாங்கள்லாம் பெரும்பாலும் இதை விட்டால் நான் என்ன சொல்லணும்னா பெங்களூர் போவோம், மற்றபடி தமிழ்நாட்டுக்குள்ளே தான். மறைமாவட்ட குருக்கள் இந்த டயசிஸ்குள்ளே தான் இருப்பாங்க. ஆனால் துறவர குருக்கள் எங்கெங்கே அவர்களுக்கு இல்லம் இருக்கிறதோ அங்கேயெல்லாம் டிரான்ஸ்ஃபர் போடுவாங்க.
ஆனால் இவர் இங்கேயும் இயேசு சபை குருக்கள் இருந்தாலும் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க, இங்கே ஓரளவுக்கு படிச்சிருக்கிறாங்க, இறைவனை அறிந்து வைத்திருக்கிறார்கள். வட மாநிலங்களில் இன்னும் கிறிஸ்துவை அறியாமல் இருக்கின்றார்கள். அவர்கள் வாழ்க்கை தரமும் குறைவாக இருக்கிறது, படிப்பறிவு இல்லாமல், தெய்வ பயம் இல்லாமல், இப்படி பல குறைகள் இருக்கிறது. எனவே அவர்களுக்கு நற்செய்தி பணியாற்ற நான் செல்வேன் என்று அவர் தேர்ந்து கொண்ட இயேசு சபை மறை மாநிலம்தான் ஜாம்ஷெட்பூர். இறைவன் இறைவாக்கினர் எசாயாவை அழைத்த போது அந்த நற்செய்தி பணியை அவர் செய்ய தயங்குகிறார். ஒரு பயம் உள்ளுக்குள்ள வந்துச்சு. நான் தகுதியற்றவன், நான் பாவி என்று இறைவனிடம் அந்த நற்செய்தி பணியை அறிவிக்கப் போக வேண்டிய அந்த கடமையை தள்ளிவிடுகிறார், புறந்தள்ளுகிறார். ஆனால் இறைவன் யாரை அழைக்க விரும்புகிறாரோ அவரை அழைக்காமல் விடமாட்டார். அதுதான் உண்மை. புரியுதுங்களா? அப்போ இவர் தகுதியின்மை அவருக்கு தகுதி இல்லை என்று உணர்ந்த கடவுள் என்ன பண்ணுறார்? அவருடைய நாவை நெருப்புக்கோள் கொண்டு கழுவி விடுகிறார், வலித்து விடுகிறார். அவர் பாவங்களிலிருந்து விடுபட்டார். இப்போ அவர் தகுதி உள்ளவராக மாறிவிட்டார். தகுதியற்றவர்களை தகுதிப்படுத்தி அவருடைய நற்செய்தியை அறிவிப்பதற்காகத்தான் குருக்களை, மிஷினரிகளை அவர் தேர்ந்தெடுக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, இதோ நம்முடைய குருவும் ஜாம்ஷெட்பூர் வட இந்திய பகுதி. அங்கே தான் அந்த ஸ்டெயின் சுவாமி எல்லாம் அந்த பக்கம் தான் பணியாற்றி அவங்க சபை தான் தன் உயிரையும் சிறையிலேயே கொடுத்தார். கிறிஸ்துவை அறியாதவர்கள் கிறிஸ்து என்று சொன்னாலே கொல்ல வேண்டும் என்று வெறித்தனத்தோடு அலைகின்ற மக்கள் மத்தியிலே பணியாற்றுவது என்பது சாதாரண காரியம் கிடையாது. எனவேதான் நற்செய்தி பணியாற்ற யாரை நான் அனுப்புவேன் என்று கேட்டபோது நான் போகிறேன், நான் இருக்கிறேன் என்று முழு மனதோடு அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு சென்றிருக்கின்றார் நம்முடைய குரு அமலதாஸ். இஸ்ராயேல் மக்கள் அடிமைகளாக இருந்தபோது, அவதிப்பட்டு கொண்டிருந்த போது, இஸ்ராயேல் மக்களை மீட்டு கொண்டு வருவதற்காக கடவுள் ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறார். என் மக்கள் படும் துன்பத்தை நான் கண்டேன், அவர்களை மீட்டு கொண்டு வருவதற்காக நான் ஒருவரை அனுப்ப வேண்டும். அவர் தேர்ந்தெடுத்தது மோசேசன். அவரும் பயந்தார், நான் ஒரு கொலைகாரன், நான் எப்படி செய்ய முடியும்? ஆனாலும் அவரையும் பக்குவப்படுத்தி தயாரித்து இந்த இஸ்ராயேல் மக்களை மீட்டு கொண்டு வரக்கூடிய அற்புதமான பணியை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அவர்களை மீட்க, அவர்களுக்கு விடுதலை கொடுக்க விரும்பிய இறைவன் மோசேயை அழைத்து இந்த பணியை கொடுக்கின்றார். பாலும் தேனும் பொழியும் நாட்டிற்கு அழைத்து செல்ல நான் வந்திருக்கிறேன், இறைவன் என்னை அனுப்பியிருக்கிறார் என்ற செய்தியை நாம் விடுதலை பயண நூல் 3:7-12 வரை பார்க்கலாம். தயங்கிய மோசேக்கு ஆறுதலும் சக்தியும் கொடுத்து அந்த பணியினை செய்ய அவர் உடன் இருக்கிறார். அதே போலத்தான் நம்முடைய தந்தையின் பணி வாழ்விலும் அவர் உடனிருந்து அவரை 25 ஆண்டுகள் கடந்து அவரை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, வட இந்திய மக்கள் குறிப்பாக நம் தந்தை பணியாற்றும் பகுதியில் அதிகமாகவே இருக்கிறார்கள், பழங்குடி மக்கள் இல்லைங்களா? இவர்கள் பல்வேறு விதமான மிரட்டல்களுக்கு ஆளாகி சுதந்திரம் இல்லாமல் ஒரு அடிமைகளைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அடிமை என்றால் படிப்பறிவு குறைவு, வசதி வாய்ப்பு குறைவு, காடு மேடுகளில் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட பகுதிகளில் பணியாற்றுவது என்பது ஒரு சாதாரண காரியம் கிடையாது. அன்பிற்குரியவர்களே, தந்தையினுடைய அந்த 25 ஆண்டு கால அந்த நிகழ்வுகளை பார்த்தபோது அவர் அதிகமாக கல்வி பணியிலே அவர் இருந்திருக்கிறார். ஒருவேளை வீக்கெண்டு வார இறுதி நாட்களில் அருகில் உள்ள பங்குகளுக்கு சென்று நற்செய்தி பணியாற்றியிருப்பார். ஆனால் அதிகமாக அவர் பள்ளிக்கூடங்களில் அந்த பழங்குடி பிள்ளைகளுக்கு இறைவனை கற்றுக் கொடுக்கின்றவராக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டிருக்கிறார். இப்பொழுதும் அவர் முதல்வராகத்தான் இருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, நற்செய்தி பணி என்றால் நாம் நினைப்போம் பைபிளை தூக்கணும், ஊராக போகணும், பைபிளை வாசிக்கணும், அவங்களுக்கு சொல்லணும். அவங்க ஏற்றுக்கிறாங்களோ ஏற்றுக்கிறலையோ நீங்கள் சொல்லுங்க என்பது மட்டும் அல்ல. இறைவார்த்தையை வாசிப்பது, இறைவார்த்தையை நேசிப்பது, இறைவார்த்தையை தியானிப்பது நல்லதுதான். ஆனால் அந்த இறைவார்த்தையின்படி வாழ்வது என்பது அதைவிட மேலானது. நம்முடைய தந்தை அப்படித்தான் கல்வி பணியிலே அதிகமாக ஈடுபாடு காட்டியிருந்தாலும் அதற்கும் இடையில் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நற்செய்தி பணியையும் அவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார். அன்பிற்குரியவர்களே,
ஆக கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை, விழுமியங்களை கிறிஸ்துவை அறியாத மக்களுக்கு முன் வாழ்ந்து காண்பித்து அவர்களின் நிலையை உணர்ந்து அதற்கு தேவையான கல்வி அறிவை கொடுத்து தாங்கள் யார், தாங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ பிறந்தவர்கள் என்ற ஒரு விழிப்புணர்வை கொடுத்து அவர்களை வளர்த்து கொண்டு வருகிறார் என்பதை நாம் உணரலாம். அன்பிற்குரியவர்களே, ஆக மாநிலத்தில் பணிபுரிய சேராமல் தன் ஊரில் இருந்த குருக்களைப் போல இங்கே பணியாற்றாமல் ஏழை எளிய மக்களுக்காக அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக பணிபுரியத்தான் ஜாம்ஷெட்பூர் சென்றவர் அந்த இயேசு சபை குழுமத்தில் தம்மை அர்ப்பணித்து கொண்டிருக்கிறார். முன்னுரையில் சொன்னாங்க, அவர் எங்கே எப்போ போனார், எப்போ என்னென்ன படித்தார், இறுதியில் அவர் குருவானவராக மாறிவிட்டார். அவர் குருவான நாளிலிருந்து நான் சொன்னது போல அதிகமாக கல்வி பணிதான் அவர் செய்து கொண்டிருக்கின்றார். படிப்பறிவு குறைவாக இருக்கும் மக்களுக்கு கல்வி அறிவை ஊட்ட வேண்டும், அவர்களை மனிதர்களாக உயர்த்த வேண்டும், அவர்களும் மற்ற மனிதர்களைப் போல வாழ பிறந்தவர்கள்தான் என்ற உண்மையை கல்வியின் மூலமாக, நல்ல பழக்க வழக்கம் ஒழுக்கத்தை கொடுப்பதன் மூலமாக அவர்களை ஒரு புதிய வாழ்வுக்கு தயாரித்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. அன்பிற்குரியவர்களே, ஆக இவர் இந்த தேவ அழைத்தலை ஏற்றுக்கொள்வதற்கான காரணம் என்ன? முதலாவது, இறைவன் தன்னை அழைத்திருக்கிறார் என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். அதைத்தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். மார்க் 3:13 இயேசு மலைமேல் ஏறுகிறார், தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைக்கிறார், அவர்களும் அவரிடம் வந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இதற்காக அவரோடு தங்க அவர் அனுப்பி வைக்கின்ற பொழுது நற்செய்தி பணி ஆற்றுவதற்காக. இயேசுவோடு தங்கினால் மாத்திரமே அவருடைய அந்த விழுமியங்களை கற்றுக்கொள்ள முடியும். அதன் அடிப்படையில் தான் அதை அவர் வாழ்க்கையில் பிராக்டிக்கலாக வாழ்ந்து காட்ட முடியும். அதைத்தான் நம்முடைய தந்தை செய்து கொண்டிருக்கின்றார். பயிற்சி காலத்தில் இயேசுவின் அனுபவத்தை பெற்றவர் தன்னையை முழுவதுமாக தயாரித்து பக்குவப்படுத்தி கொண்டு இரண்டாவது பணியான தனது பணியினை ஆர்வத்தோடும் ஆக்கப்பூர்வமோடும் செய்து கொண்டே வருகின்றார் என்பது நாம் அனைவரும் பாராட்டக்கூடிய ஒன்று. தந்தை இரண்டாவது, இவருடைய பணி என்பது ஓநாய்களிடையே ஆடுகளைப் போல அனுப்பப்பட்ட பணி. ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்பியது போல ஒரு பணிதான். நான் அதுதான் சொன்னேன். பல பேர் வேத சாட்சியாக மரித்திருக்கிறார்கள், வேத கலாவணியை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு மத்தியில் தான் நம்முடைய தந்தையும் அங்கே பணியாற்றி கொண்டிருக்கின்றார். எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி உங்களின் பணி வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கும், நீங்கள் அதற்கு மத்தியில் எப்படிப்பட்ட பணி செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து இறைவன் அழைத்திருக்கிறார். இவரும் உணர்ந்து அதற்கு செவி சாய்த்திருக்கிறார். அவருக்கு வெறும் தமிழும் ஆங்கிலமும் மட்டுமல்ல, ஹிந்தி தெரியும், ஒரியா தெரியும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேறு என்ன தெரியும் தெரியல. ஆங்கிலம், தமிழ் ஓகே, தெலுங்கு தெரியும்னு நினைக்கிறேன் சாமிக்கு, ஒரியா, இப்படியாக பல மொழிகளை அவர் கற்றிருக்கின்றார். ஏன்னா அந்த மக்களுக்கு வேறு மொழி தெரியாது. அவர்களோடு உறவாட, அவர்களிடம் இறைவனை எடுத்துரைக்க அந்த மொழியையும் அவர் கற்று சிறந்திருக்கிறார். மத்தேயு நற்செய்தி 16:24-27 என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன் நலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தன் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார், மாறாக என் பொருட்டு தன்னையை அழித்து கொள்ளும் எவரும் வாழ்வடைவார். இந்த வார்த்தையை வாழ்வாக்கி கொண்டிருக்கிறவர் தான் நம்முடைய தந்தை அமலதாஸ். எனவே இவருடைய வெள்ளி விழாவில் அவரை வாழ்த்துகின்ற அதே வேளையில் அழைத்த இறைவன் இன்னும் முழுமையாக அவரோடு கூட இருந்து அவரை கரம் பிடித்து எந்த இன்னல்கள் இக்கட்டுகள் வந்தாலும் கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை அழைத்த நான் உன்னை கைவிட மாட்டேன் என்ற உணர்வோடு இவர் வாழ, இவருக்கு தேவையான நல்ல உடல் உள்ள சுகமும் இன்னும் ஆன்மீக தாகமும் இவருக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அனைவரும் இவருக்காக ஜெபிப்போம். அன்னை மரியாள் இவரோடு கூட இருந்து இவருக்கு தேவையான அருள் ஆசிரியை பொழிந்து தன் மகனிடம் பரிந்து பேசி பெற்றுக் கொடுத்து நற்செய்தி பணியில் இன்னும் சிறந்த ஒரு குருவானவராக வாழ இவருக்கு துணை புரிவாராக. ஆமென். மன்றாட்டுக்களை நாம் இறைவன் பாதத்தில் சமர்ப்பிப்போம். திரு அவை
திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை 14ஆம் லியோ, ஆயர்கள், குருக்கள், துறவறுத்தாரை ஆசீர்வதியும். பொறுப்பாளர்கள் அதிகாரத்தை அல்ல, அன்பையே தங்களது வாழ்வில் ஆயுதமாக கொண்டு அவனி சிறக்க தங்களை அர்ப்பணித்து பணியாற்றிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்கள், அதிகாரிகள் அனைவரும் தன்னலம் விடித்து பிறர் நலனோடு மக்களுக்கு பணியாற்ற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிகாட்டும் இறைவா, இன்று தங்களது குருத்துவ வெள்ளி விழாவை சிறப்பிக்கும் அருட்பணி அமலதாஸ் அவர்களை ஆசிர்வதியும். அவர்கள் வாழ்வில் நீர் செய்த நன்மைகளுக்கு நன்றி கூறுகின்றோம். தொடர்ந்து அவர்களை ஆசிர்வதித்து அவர்கள் எடுக்கும் திட்டங்கள், முயற்சிகள் வெற்றியடையவும் அனைத்து பணிகளிலும் இறைவன் திருவுளம் அறிந்து செயல்பட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒளியாம் இறைவா, இன்று தங்கள் மகனுக்காக விண்ணகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கும் அருட்பணி அமலதாஸ் அவர்களின் பெற்றோர் மற்றும் மைத்துனர் விண்ணக பேரின்பத்தில் நிலைவாழ்வு பெற இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மையின் இறைவா, இன்று அருட்பணி அமலதாஸ் அவர்களின் வெள்ளி விழாவை சிறப்பிக்க வருகை தந்துள்ள அருட்தந்தையர்கள், உறவினர்கள், நண்பர்களுக்காக நன்றி கூறுகின்றோம். அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் வேண்டி விரும்பி கேட்கும் அனைத்தையும் நிறைவாக பெற்று மகிழ்வாய் வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை படைத்து பராமரித்து காத்து வழிநடத்தும் பரம தந்தையை இறைவா, உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் திருமுன் கொண்டு வந்துள்ள இந்த ஜெபங்களை ஏற்றருளும். நாங்கள் கேட்டவற்றை உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அளித்தருளும். எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கொடுப்பேன் என் தேவனுக்கு, அவர் எனக்களித்த தூய ஆவி நலன்களுக்கு. என்ன கொடுப்பேன் என் தேவனுக்கு, அவர் எனக்களித்த தூய ஆவி நலன்களுக்கு. நன்றி பலியை எழுப்புவேன், மக்கள் சபையில் எழும்புவேன், அவர் தயவை போற்றுவேன், பறைசாற்றுவேன். என்ன கொடுப்பேன் என் தேவனுக்கு, அவர் எனக்களித்த தூய ஆவி நலன்களுக்கு. திருமுழுக்கில் என ஈன்ற ஆவியிலே, தினம் எனது துணையாகும் ஆவியிலே. திருமுழுக்கில் என ஈன்ற ஆவியிலே, தினம் எனது துணையாகும் ஆவியிலே. உலகில் அன்பு சுடராக உதவும் அன்பு கரமாக, உலகில் அன்பு சுடராக உதவும் அன்பு கரமாக. என் வாழ்வை காணிக்கையாய் தருகின்றேன். என்ன கொடுப்பேன் என் தேவனுக்கு, அவர் எனக்களித்த தூய ஆவி நலன்களுக்கு. சகோதர சகோதரிகளே,
என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு புரியும் ஊழியம் வளர்ச்சி பெற இப்புகழ்ச்சி பலியை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அதனால் தகுதியற்ற எனக்கு நீர் வழங்கியதை கனிவுடன் நிறைவுக்கு கொண்டு வருவீரா. எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். பாஸ்கா மறை நிகழ்வு வழியாக கிறிஸ்து புரிந்த அற்புத செயலுதுவே. தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், புனித மக்கள் இனத்தார், அவரது உரிமை சொத்தான மக்கள் என்னும் ஆட்சியை நாங்கள் இப்பொழுது அடையுமாறு எங்களை பாவத்திலிருந்தும் சாவின் பிடியிலிருந்தும் அழைக்க அவர் திருவுளமானார். இவ்வாறு இருளிலிருந்து உமது வியத்து ஒளிக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் உமது வல்லமையையும் எங்கும் எடுத்துரைக்கவும் செய்தருளினார். ஆகவே இறைவா, வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆட்பரித்து பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ 14 எங்கள் ஆயர் ஆனந்த், எங்கள் எல்லா திருநிலையின் ஆகிய அனைவரையும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக.
உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதை நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவோவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு ரத்தம் என்னை காத்து நிலைவாழ்வு அளிப்பதாக. ஆமென்.
நாள் தினம் வேண்டும். அருள் தேடும் விழிகளுக்கு கருணை மழை வேண்டும். ஒரு நாளும் உனை மறவா திருநாள் தினம் வேண்டும். அருள் தேடும் என் விழிகளுக்கு கருணை மழை வேண்டும். இயேசுவே வாருமே, இயேசுவே வாருமே, இயேசுவே என் நேசரே, என்னோடு பேச வாருமே. இயேசுவே இந்த நேசரே, என்னோடு பேச வாருமே. ஒரு நாளும் உனை மறவா திருநாள் தினம் வேண்டும். அருள் தேடும் என் விழிகளுக்கு கருணை மழை வேண்டும். பகிர்வுகள் தருகின்ற நிறைவுகளும் தியாகத்தினால் வரும் உயர்வுகளும் அடியவர் பணியில் அகமகிழ்வும் தலைவா உமது வழியல்லவா. பகிர்வுகள் தருகின்ற நிறைவுகளும் தியாகத்தினால் வரும் உயர்வுகளும் அடியவர் பணியில் அகமகிழ்வும் தலைவா உமது வழியல்லவா. உனை போல் நான் வாழ்வேன், உலகில் இனி உயர்வேன். உந்தன் அருள் துணை என்னில் இருக்க கவலை படமாட்டேன். உந்தன் அருள் துணை என்னில் இருக்க கவலைப்பட மாட்டேன். ஒரு நாளும் உனை மறவா திருநாள் தினம் வேண்டும். அருள் தேடும் என் விழிகளுக்கு கருணை மழை வேண்டும். திருவிருந்துக்கு பின் மன்றாற்று. எல்லாரும் விழுந்து நிற்கவும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது பெயரின் ஆட்சிக்காக என் அருள் பணி திருநிலைப்பாட்டு ஆண்டு விழாவில் நம்பிக்கையின் மறைபொருளை கொண்டாடியுள்ளேன். அதனால் நான் கொண்டாடியதை உண்மையாகவே வாழ்ந்து காட்ட அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் அமர்வோம். ஒரு சிறிய வாழ்த்து கூட்டம். இறைவனுக்கு நன்றி கூற தன்னுடைய குருத்துவ வெள்ளி விழா சிறப்புற அமைய உதவிய எல்லாம் வல்ல இறைவனுக்கு நாம் முதலில் நன்றி கூறுவோம். மேலும் இவ்விழா மிக சிறப்பாக அமைவதற்காக பரிந்து பேசிய நம் வெள்ளி விழா அருட்தந்தை அமலதாஸ் அவர்களுடைய பெற்றோர்களுக்காகவும் இவ்விழாவை மிகவும் சீரும் சிறப்புமாக கொண்டாட வேண்டும் என்று கனவு கண்டு சிறப்பாக பரிந்து பேசியுள்ள தந்தையினுடைய மைத்துனர் தெய்வத்திரு அண்ணன் அமலதாஸ் அண்ணன் அல்போன்ஸ் அவர்களுக்காகவும் தந்தையினுடைய சகோதரி அவர்களுக்காகவும் இந்நேரத்தில் நன்றி கூறுவோம். மேலும் தந்தையினுடைய மறை மாநிலத்தை சார்ந்தவரும் நண்பருமான அருட்பணி டோனி அவர்களுக்கும் நம் குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்துக் கொள்கின்றோம். தந்தையினுடைய சித்தப்பா தூரத்திலிருந்து இங்கு வந்து இந்த வெள்ளி விழாவை சிறப்பித்து தந்திருக்கக்கூடிய அருட்பணி குழந்தைசாமி அவர்களுக்காகவும் நாம் நெஞ்சார நன்றி செலுத்துகிறோம். மேலும் இவ்விழா சிறப்புற அமைய புள்ளி வைத்து எங்களை வழிகாட்டிய எங்களுடைய அருமை அண்ணன் அருட்பணி ஆரோக்கியசாமி சுந்தரம் அவர்களுக்கும் எம் நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்துக் கொள்கிறோம். மேலும் இவ்விழாவில் இணைந்து ஜெபித்து வாழ்த்து கூறிய அனைத்து அருட்தந்தையர்களுக்கும் எம் நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்துக் கொள்கிறோம். இவ்விழாவில் கலந்து கொண்ட அருட்சகோதரிகள் அனைவருக்கும் எம் குடும்பத்தின் சார்பில் நன்றிகள். மேலும் இன்றைய வழிபாடு சிறப்புற அமைய நல்லதொரு பாடல் பாடி ஜெபிக்க உதவிய அருமை சகோதரர் லியோ அவர்களுடைய குழுவிற்கு எங்களுடைய குடும்பத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த அரங்கம் பொலிவுற ஒளி அமைத்து கொடுத்த சிறுமலர் ஈவென்ட்ஸ் உரிமையாளரும் எங்களுடைய அருமை நண்பருமான திரு ஜேசிராஜ் அவர்களுடைய குழுவினருக்கு எம் மனமார்ந்த நன்றிகள். மேலும் எங்களுக்கு அவ்வப்பொழுது அருகிலிருந்து பல நல்ல ஆலோசனைகளை வழங்கிய எங்களுடைய அருமை சகோதரர்
செஞ்சையை சார்ந்த திரு அம்புரோஸ் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை சமர்ப்பித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த அரங்கம் அமைந்திருக்கக்கூடிய பங்கினுடைய பங்கு பணியாளர் அவர்களுக்கும் எங்களுக்கு அனைத்திலும் ஆலோசனைகள் வழங்கிய இவ்வான்மீக மையத்தினுடைய இயக்குனர் தந்தை அவர்களுக்கும் எம் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து வெள்ளி விழா நாயகருக்கு இப்பொழுது மலர் மாலை அணிவித்து அவரை கௌரவிக்கிறோம். தந்தை அவர்களை வாழ்த்தி பேச அவருடைய மறை மாநிலத்தை சார்ந்த அருட்பணியாளர் டோனி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அருள் தந்தையர்களே, அருட்சகோதரிகளே, மே 10ஆம் தேதி 2000 ஆண்டு ஓரியூரில் நான் வந்து அவர்களுடைய குருத்துவ திருநிலைப்பாட்டில் பங்கு கொண்டேன். அப்பொழுது அவர்கள் அன்பு பெற்றோர்கள் இருந்தார்கள். அனைத்து குடும்பத்தாரும் உற்றார் உறவினர்களும் இருந்து மிக சந்தோஷமாக கொண்டாடினோம். இறைவன் அவர்களுக்கு கொடுத்த அந்த அழைப்பிற்காக நன்றி கூறி அவர்களோடு இணைந்து நானும் பயணம் செய்தேன். முதல் 7 ஆண்டுகளை நாங்கள் இருவருமே ஒரிசா மாநிலத்திலே ஒரியா கற்றுக்கொண்டு அவர்கள் இன்னும் ஒரு மொழியையும் ஆதிவாசி மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய குயி என்ற மொழியையும் படித்து அவர்களோடு இணைந்து பணி செய்தார்கள். குறிப்பாக அவர்கள் பல ஆண்டுகள் கல்வி பணியிலே தன்னை அர்ப்பணித்து அங்குள்ள ஏழை மக்களுக்கு ஆதிவாசிகளுக்கு கல்வியை கொடுத்தார்கள். கல்வியின் வழியாக இயேசுவை அவர்கள் கொடுத்தார்கள். அதை நான் நினைத்து பெருமைப்படுகின்றேன். இப்பொழுது நாங்கள் இந்த வருடம் எங்களோடு இணைந்து 8 பேர் ஜூபிலியை கொண்டாடுகின்றோம். 3 பேர் தமிழ்நாட்டிலிருந்து, ஒருவர் கேரள மாநிலத்திலிருந்து மற்றும் 4 பேர் வட மாநிலத்திலிருந்து. இந்த 8 பேரும் இணைந்து வெள்ளி விழா கொண்டாட இருக்கின்றோம். 22ஆம் தேதி இந்த மாதம் புவனேஸ்வரம் ஒரியா மாநிலத்தின் தலைநகரிலே. அருட்தந்தை அமலதாஸ் அவர்கள் ஆரம்பத்திலிருந்து நான் அவர்களோடு பயிற்சியும் பெற்றிருக்கின்றேன், பணியும் செய்திருக்கின்றேன். அவர்களை நான் அதிகமாக அனுபவித்திருக்கின்றேன். அவர்களுடைய செயல்கள், அவர்களுடைய திறமைகள் அனைத்தையும் நான் கண்கூடாக பார்த்திருக்கின்றேன். அவர்கள் ஒரு நல்ல ஒரு நண்பனாக இருந்து என்னை வழிநடத்தினார்கள். நவசந்நியாசத்திலிருந்து மீண்டும் பயிற்சி தொடங்கும் வரை நாங்கள் இருவரும் ஒன்றாக பணியை செய்தோம். இதற்கு இறைவன் கொடுத்த வாய்ப்பிற்காக அவர்களுக்கு நன்றி கூறுகின்றேன். இந்த நல்ல நாளிலே நாங்கள் இருவரும் இணைந்து இறைவனுக்கு நன்றி கூற எங்களுக்கு கொடுத்த வாய்ப்பிற்காக இறைவனுக்கு நன்றி கூறுகின்றேன். அவர்கள் இன்னும் வாழ்க்கையில் இறை பணியை தொடர்ந்து ஆற்ற வேண்டும், இறை அழைத்தலில் வளர வேண்டும் என்று நான் அவர்களுக்கு வாழ்த்து கூறுகின்றேன். உங்கள் அனைவருடைய ஜெபங்களும் ஆசீர்வாதமும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் அவரோடு என்றும் இருந்து அவர்களை வழிநடத்த வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். வெள்ளி விழா நாயகரை மரியாதை செய்பவர்கள் முன்னால் வந்து அவர்களுக்கு மரியாதை செய்யலாம்.
இறைவாணி வாழும் இல்லம் என் உள்ளம் அதில் வந்து தங்கும். இறைவாணி வாழும் இல்லம் என் உள்ளம் அதில் வந்து தங்கும். என் உயிரோடு ஒன்றானவா, என் உணர்வெல்லாம் நீயானவா. என் உயிரோடு ஒன்றானவா, என் உணர்வெல்லாம் நீயானவா. இறைவாணி வாழும் இல்லம் என் உள்ளம் அதில் வந்து தங்கும். மாசற்ற வாழ்க்கை நான் நடத்திட, நேரிய உள்ளத்தில் உனை நினைத்திட. மாசற்ற வாழ்க்கை நான் நடத்திட, நேரிய உள்ளத்தில் உனை நினைத்திட. நாவாலே எப்படியும் நான் உரைக்காது, வெண்பனி போல் உன் இதயம் தந்திடவேவா. கவக சகச நிசனி பனி பகம பனிசா. என் உயிரோடு ஒன்றானவா, என் உணர்வெல்லாம் நீயானவா. என் உயிரோடு ஒன்றானவா, என் உணர்வெல்லாம் நீயானவா. இறைவாணி வாழும் இல்லம் என் உள்ளம் அதில் வந்து தங்கும். வறியோரில் உன் உருவை நான் காணவே, அறத்தோடு உன் அரசை அறிவிக்கவே. வறியோரில் உன் உருவை நான் காணவே, அறத்தோடு உன் அரசை அறிவிக்கவே. மறைமொழியே எந்தன் வாழ்க்கையாக, திருக்கரத்தால் என்னை நீ அரவணைக்கவா. கமக சகச நிசனி பனி பகம பனிசா. என் உயிரோடு ஒன்றானவா, என் உணர்வெல்லாம் நீயானவா. என் உயிரோடு ஒன்றானவா, என் உணர்வெல்லாம் நீயானவா. இறைவாணி வாழும் இல்லம் என் உள்ளம் அதில் வந்து தங்கும். இறைவாணி வாழும் இல்லம் என் உள்ளம் அதில் வந்து தங்கும். என் உயிரோடு ஒன்றானவா, என் உணர்வெல்லாம் நீயானவா. என் உயிரோடு ஒன்றானவா, என் உணர்வெல்லாம் நீயானவா. இறைவாணி வாழும் இல்லம் என் உள்ளம் அதில் வந்து தங்கும். பணிவாழ்வையே எங்கள் அகலாக ஏற்று அயராது உழைப்போ தளராது ஜெபிப்போ இயேசுவே இயேசுவே
அன்பென்னும் கொடையால் மனித வாழ்வை அழியா உறவில் இணைக்கும் பணியை நிறைவாய் வாழ்ந்த இறைமைந்தனே எங்கள் அருள் வாழ்வின் வழிகாட்டியே. உம் பணி வாழ்வையே எங்கள் அகராக ஏற்று அயராது உழைப்போம், தளராது ஜெபிப்போம். சிறைப்பட்டோர் விடுதலை அடைய வந்தீர், வறியவர் வாழ்வுக்கு வழிவகுத்தீர். சிறைப்பட்டோர் விடுதலை அடைய வந்தீர், வறியவர் வாழ்வுக்கு வழிவகுத்தீர். உலகின் இடர்களை வென்றிடவே இறை சித்தத்தில் நாளும் வாழ்ந்தவரே, நற்செய்தி முழங்கி நம்பிக்கை வாழ்வில் புதிதாய் உலகை மாற்றினீரே. உம் பணி வாழ்வையே எங்கள் அகராக ஏற்று அயராது உழைப்போம், தளராது ஜெபிப்போம். அன்பென்னும் கொடையால் மனித வாழ்வை அழியா உறவில் இணைக்கும் பணியை நிறைவாய் வாழ்ந்த இறைமைந்தரே எங்கள் அருள் வாழ்வின் வழிகாட்டியே. அன்பினை பகிர்ந்தவரே, இறையாவியின் ஏவுதல் நிறைந்தவரே. தந்தையின் அன்பினை பகிர்ந்தவரே, இறையாவியின் ஏவுதல் நிறைந்தவரே. ஆயிரம் ஆயிரம் புதுமைகளால் அன்று தெளியவர் மனதை ஆட்கொண்டீர். வாழ்வென்னும் கடலில் அன்பென்னும் படகாய் என்னிலே வாழ்ந்திடும் பரம்பொருளே. உம் பணி வாழ்வையே எங்கள் அகராக ஏற்று அயராது உழைப்போம், தளராது ஜெபிப்போம். அன்பென்னும் கொடையால் மனித வாழ்வை அழியா உறவில் இணைக்கும் பணியை நிறைவாய் வாழ்ந்த இறைமைந்தனே எங்கள் அருள் வாழ்வின் வழிகாட்டியே. உம் பணி வாழ்வையே எங்கள் அகராக ஏற்று அயராது உழைப்போம், தளராது ஜெபிப்போம். கடல் கடந்து சென்றாலும்
தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே. பார்வையில் நீ மதிப்புள்ளவன், பொன்விளை நிலம் போலே பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் உன்னிலை உயர்ந்தது அவராலே. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன், பொன்விளை நிலம் போலே பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் உன்னிலை உயர்ந்தது அவராலே. பால் நினைந்தூட்டிடும் தாய் மறந்தாலும் நீ அவர் மடி மேலே மனம் தேற்றுவார், பலம் ஊட்டுவார். வாழ்வினி ஒளிதானே, அஞ்சாதே, கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே. பாதையும் பாழ்விழி ஓடையும் தோன்றிடும் அவர் கையால், வான்படை ஆண்டவர் வாய்மொழியால் வரும் மேன்மையை அவர் சொல்வார். பாலையில் பாதையும் பாழ்விழி ஓடையும் தோன்றிடும் அவர் கையால், வான்படை ஆண்டவர் வாய்மொழியால் வரும் மேன்மையை அவர் சொல்வார். பார்வை இழந்தவர் வாய் திறவாதோர் யாவரும் நலமடைவார். இறையாட்சியில் அவர் மாட்சியில் மானிடம் ஒன்றாகும். அஞ்சாதே, கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும்